20வது ஸ்லோகம். கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. இந்த 20வது ஸ்லோகத்தில் கர்மயோகம் செய்கின்ற விஷயத்தில் உதாரணம் கூறப்பட்டு ஏன் அர்ஜுனன் கர்மயோகம் செய்ய வேண்டும் என்று வேறொரு காரணத்தை பகவான் கூறுகின்றார். கர்மயோகம் செய்து அதனால் முக்தி நிலையை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தால் பகவான் கூறுகின்றார், ஜனகாதயக, ஜனகர் முதலிய க்ஷத்ரியர்கள் கர்மணா ஏவ, கர்மயோகத்தில் இருந்து கொண்டே சம்சித்திம் ஆஸ்திதாகா, மோக்ஷத்தை அடைந்தார்கள். ஜனகர், அஸ்வபதி போன்ற அரசர்கள் கர்மயோகத்தில் இருந்து கொண்டே, அதனுடைய பொருள் சந்நியாச ஆசிரமத்திற்கு செல்லாமல் அவர்களுடைய கடமையை செய்து கொண்டே சம்சித்தியை, மோக்ஷத்தை அடைந்தார்கள். பிறகு 2வது வரியில் பகவான் கூறுகிறார், லோக சங்கிரகம் ஏவ அபி சம்பஷ்யன். லோக சங்கிரகத்துக்காக என்றால் உலக நன்மைக்காக கர்ம கர்த்தும் அர்ஹசி, நீ கர்மயோகம் செய்ய வேண்டும், கடமையில் இருக்க வேண்டும். சென்ற வகுப்பில் பார்த்தோம், யார் கர்மயோகம் செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு அஞ்ஞானம் இருக்கின்றதோ, அதே சமயத்தில் சித்தசுத்தி இல்லாமல் சித்தசுத்தியை விரும்புகிறார்களோ அவர்கள் கர்மயோகம் செய்ய வேண்டும். ஆத்மாவை பற்றிய ஞானமில்லை, ஞானத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, மன தூய்மை இல்லை, அவர்கள் கர்மயோகம் செய்ய வேண்டும். அர்ஜுனன் ஒரு கால் சொல்லலாம், நீங்கள் உபதேசித்தபடி நான் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டேன், நான் ஞானி, பிறகு எதற்கு என்னை கடமையில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்று அர்ஜுனன் கேட்டால் பகவான் பதில் கூறுகிறார், நீ ஞானியாக இருந்தாலும் உன்னுடைய பிராரப்தம் இப்பொழுது உன்னுடைய இந்த கடமையை செய்ய வேண்டும். ஜனகர் முதலியவர்கள் ஞானத்தை அடைந்தும் பிராரப்தத்தினுடைய வசத்தினால் உலக நன்மையின் பொருட்டு கடமையில் இருந்தார்கள். ஒரு கால் அர்ஜுனன் கூறினால், என்னுடைய பிராரப்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பிராரப்தம் கடமையை செய்வதாக இருந்தாலும் அது எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது என்று அர்ஜுனன் கூறினால், பிறகு பகவான் என்ன சொல்லுவார், அப்படி என்றால் நீ ஞானி அல்ல. பிராரப்தத்தை ரெசிஸ்ட் பண்ணுவது, பிராரப்தம் வேண்டாம் என்று சொல்வது சம்சாரத்தினுடைய வெளிப்பாடு. ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு ஒன்றை செய்வதனாலும் செய்யாததனாலும் ஒரு விதமான லாபமோ நஷ்டமோ இல்லை என்ற பட்சத்தில் எது இருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் சங்கரர் பிராரப்தம் என்ற கருத்தை கொண்டு வந்து, பிராரப்த பலத்தினால் ஒருவனுக்கு கடமை இருந்தால் அதை செய்தாக வேண்டும் என்று கூறுகிறார். காரணம் என்னவென்றால், சுகர் முதலிய ஞானிகள் கர்மயோகம் ஒன்றும் செய்யவில்லை ஞானத்திற்கு பிறகு, சில ஞானிகள் செய்தார்கள். அப்படி இருக்க நான் ஏன் கர்மயோகம் செய்ய வேண்டும், கடமையில் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பிராரப்தம் அவ்விதம் இருக்கின்றது, அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இனி மேற்கொண்டு பார்க்கலாம். 21வது ஸ்லோகம். யத்
யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ. சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. இந்த ஸ்லோகத்தில் லோக சங்கிரகம் எதற்காக செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும் என்று பதில் கூறுகிறார். லோக சங்கிரகம் என்றால் உலக நன்மைக்காக கடமைகளை செய்தல். ஞானத்தை அடைந்ததற்கு பிறகும் ஒன்றை செய்வதனால் ஒரு பலனும் இல்லை என்ற நிலைக்கு வந்ததற்கு பிறகும் எதற்காக கிமர்த்தம் லோக சங்கிரகம் கர்த்தவ்யம், உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு எதற்கு காரியம் செய்ய வேண்டும். ஒரு திருடன் சொல்லலாம், நானும் லோக சங்கிரகத்துக்காகத்தான் என்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று. அதனால் அடுத்த கேள்வி, யார் செய்ய முடியும்? ஒருவர் நல்ல சித்த அசுத்தியோடு இருந்து கொண்டு நான் உலக நன்மைக்காக கடமையை செய்துட்ருக்கேன்னு சொன்னால் அவர் உலக நன்மைக்காக செய்யவில்லை, அவருடைய சித்த சுத்திக்காக செய்கிறார். ஆகவே யார் உலக நன்மைக்காக காரியத்தை செய்ய முடியும், எதற்காக லோக சங்கிரகம் தேவை என்ற கருத்து இங்கு வருகின்ற. இதை புரிந்து கொள்வதற்கு முன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற லட்சியம் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று பிரிக்கப்படுகிறது. ஸ்ரேயஸ் என்றால் மோக்ஷம், பிரேயஸ் என்றால் இன்பம். ஸ்ரேயஸ் என்பதை தமிழில் நன்மை என்றும், பிரேயஸ் என்பதை இன்பம் என்றும் பிரிக்கலாம். இரண்டு விதமான கோல், இரண்டு விதமான லட்சியம் இருக்கின்றது. ஒன்று இன்பத்தை நாடுதல், இனி ஒன்று மோட்சத்தை நாடுதல். இன்பத்தை நாடுதலை அர்த்த காமம் என்று சொல்லலாம், நன்மையை நாடுதலை மோக்ஷம் என்று சொல்லலாம். நமக்கு தெரிந்த புருஷார்த்தம்ங்கிற கருத்தில் தர்மார்த்த காம மோக்ஷத்தில் அர்த்தம்னா செக்யூரிட்டி, வாழ்க்கைக்கு தேவையான பொருளை நாடுதல், இன்பத்தை கொடுக்கின்ற பொருளை நாடுதல், அது ஒரு விதமான நோக்கு அல்லது ஒரு விதமான லட்சியம். பிறகு மோட்சத்தை அடைதல் இரண்டாவதான லட்சியம். இந்த இரண்டு லட்சியத்திற்கும் பொதுவாக இருக்கின்றது தர்மம் என்பது. தர்மம், நேர்மை, ஒழுக்கம். தர்மம் என்பது தார்மீக ஜீவனம். தர்மம்னா தர்மப்படியான வாழ்க்கை. தர்மப்படி வாழ்தல் என்பது இந்த இரண்டுக்கும் பொதுவானது. இதில் நமக்கு சந்தேகம் வரலாம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு வேணால் நேர்மையாக வாழ்ந்துடலாம், அர்த்த காமத்திற்கு இன்பத்தை அடையிறதுக்கு எப்படி நேர்மையாக வாழலாம் என்றால், சாஸ்திரப்படி ஒருவன் தர்மமாக இருந்தால்தான் அவனுக்கு புண்ணியம் வரும். புண்ணியத்தினுடைய பலனினால்தான் நல்ல சரீரம், சூழ்நிலைகள், போகத்திற்கான பொருளும் கிடைக்கும். ஒருவன் அந்த சூழ்நிலையிலிருந்து பாபத்தை செய்தால் அதனுடைய பலனை பிறகு அவன் அனுபவிப்பான். ஒருவன் சுகத்தை அனுபவிக்கிறான்னா அதற்கு முன் அல்லது ஏதோ ஒரு ஜென்மத்திலேயாவது அவன் புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். புண்ணியத்தினுடைய பலன்தான் சுகம். இவ்விதத்தில் சுகத்தை அனுபவிக்க புண்ணியம் காரணம், புண்ணியத்தை கொடுக்க தார்மீகமான ஜீவனம், தர்மம் தான் காரணம். இதே தர்மமான வாழ்க்கை மோட்சத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே இரண்டு விதமான லட்சியத்திற்கு ஆரம்பம் என்னன்னா, ஒன்று தர்மம். தர்மம்தான் இரண்டுக்கும் பொதுவானது. தர்மம் பொதுவானது என்றால் இரண்டு கோல், இரண்டு விதமான சாத்தியத்திற்கு எப்படி பயன்படுகிறது என்றால், இந்த தர்மத்தை சுகத்திற்காக பயன்படுத்தினால் புண்ணியமும் போகமும்,
இந்த தர்மத்தை சித்த சுத்திக்காக பயன்படுத்தினால் மோட்சமும் நமக்கு கிடைக்கும். பாவனையில் வேறுபாடே தவிர தர்மத்தில் வேறுபாடு கிடையாது. உதாரணமாக, தானம் செய்வது என்பது ஒரு விதமான தர்மம். இதை எனக்கு புண்ணியம் வேண்டும், சுகம் வேண்டும்னு காமியமாக செய்யலாம், புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு புண்ணியமும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், மன தூய்மை வரட்டும், மனம் விஷாலத்தை அடையட்டும் என்று செய்தால் அது மோட்சத்திற்கு பயன்படும். அதே போல சத்தியம் சொல்லுதல், எளிமையாக வாழ்தல், எப்படிப்பட்ட தார்மீக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு இதனால சுகம் வேண்டும்னு வாங்கலாம், இதனால சித்த சுத்தியையும் வாங்கலாம். இப்பொழுது என்ன சித்திக்கின்றது? தர்மந்தான் முதல் படி, பொதுவான படி. இனி அடுத்த கேள்வி, இதுதான் தர்மம், இப்படி வாழ்வதுதான் தார்மீக வாழ்க்கை என்று எதனுடைய அடிப்படையில் நிச்சயம் செய்வது என்பது அடுத்த கேள்வி. தார்மீகமான வாழ்க்கை முறைதான் எதை கொடுக்கின்றது? புண்ணியத்தையோ சித்த சுத்தியையோ கொடுக்கின்றது. இனி இதுதான் தர்மம் என்று எப்படி நிச்சயம் செய்தல் என்றால், நம்முடைய ராகத்வேஷத்தினுடைய அடிப்படையில் நிச்சயம் செய்ய முடியாது. எது செய்ய தோன்றுகிறதோ அது தர்மம், எது செய்ய வேண்டாம் என்று தோன்றுகிறதோ அது அதர்மம்னு வச்சுக்கலாமோ? அப்படி வச்சா என்ன ஆகிறது? நம்மளே மாற்றிட்டு இருப்போம். கொஞ்ச நாளில் ஒரு நாள் வரைக்கும் இதை செய்யலான்னு தோணும், அது தர்மம் ஆயிரும். பிறகு நமக்கு மாற்றம் வந்த உடனே தர்மத்தில் மாற்றம் வந்துடும். இவ்விதத்தில் நம்முடைய ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புகள் தர்மத்தை நிர்ணயம் செய்யாது. அப்படி என்றால் எது தர்மத்தை நிர்ணயம் செய்யும்? இதுதான் தார்மீக ஜீவனம், தர்மப்படியான வாழ்க்கை என்ற விஷயத்தில் எது பிரமாணம்? பிரமாணம்னா அத்தாட்சி. யாரு சொல்வது இது தர்மம், இது அதர்மம்? அதை பகவான் இங்கு கூறுகின்றார். தர்ம அதர்ம விஷயத்தில் 3 பிரமாணங்கள் இருக்கின்றது. இதுதான் தர்மம், இதுதான் அதர்மம் என்கின்ற விஷயத்தில், அல்லது அதை நிச்சயம் செய்ய நமக்கு 3 கருவிகள், பிரமாணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகள் இருக்கின்றது. முதல் முக்கியமான அடிப்படையான கருவி ஸ்ருதிஹி அல்லது வேதம். வேதம்தான் முதல் பிரமாணம், பிரதான பிரமாணம், முக்கியமான அல்லது முதலில் நிற்கின்ற பிரமாணம். பிரமாணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. குறிப்பாக வேதம்னு நாம் சொல்லும் பொழுது வேதத்தினுடைய முதல் பகுதி கர்ம காண்டம், பூர்வ பாகம். ஏன்னா உபனிஷத்தில் தர்மத்தை பற்றிய டாபிக் இல்லை, தர்மத்தை பற்றி பேசலைங்கிறத விட தர்மம் எதுன்னு நிர்ணயிக்கிற பகுதி அல்ல, அது மோட்சம் என்ன, பிரம்மன் என்னன்னு நிர்ணயிக்கின்ற பகுதி. ஆகவே உபனிஷத்தை விடுத்து வேதத்தினுடைய முதல் பகுதி கர்ம காண்டமானது இது தர்மம், இது அதர்மம் என்று நிர்ணயிக்கின்ற கருவி பிரமாணம், ஸ்ருதி அல்லது வேதம், முதல் பிரமாணம். இரண்டாவது ஸ்மிருதிஹி. ஸ்மிருதிஹி என்பது இரண்டாவது பிரமாணம். ஸ்மிருதி என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்ம அதர்மங்களை மனதில் நினைத்து ரிஷிகளால் எழுதப்பட்ட கிரந்தங்கள். ஸ்மிருதி என்றால் நினைத்து எழுதுவது. வேதத்தில் சொன்ன கருத்தையே சற்று விளக்குவதற்காக வந்த கிரந்தங்கள், ரிஷிகள் எழுதிய நூல்கள், ஒரு காலத்தில் தோன்றிய நூல்கள். பல ஸ்மிருதிகள் இருக்கின்றது. மனுஸ்மிருதி முதல் கொண்டு மகாபாரதம், ராமாயணம் அனைத்தும் ஸ்மிருதிகள். ஒரு ஞானி ஒரு வார்த்தையை எழுதியிருந்தா அது ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதிக்கு மூலம் என்ன என்றால் வேதம்.
என்னுடைய மனசுல தோன்றியதை நான் எழுதுறேன்னு சொன்னா அது ஸ்மிருதி அல்ல. வேதத்துல சொன்னதை நினைச்சு எழுதுனா அது ஸ்மிருதி. வேதத்தில் சத்தியம் வத என்ற ஒரு வாக்கியம் இருக்கு. ஹரிச்சந்திரனுடைய கதை நம்ம படிக்கிறோம். அது என்னன்னா அந்த ஒரு வேல்யூ, ஒரு தர்மத்தை விளக்க வந்த ஸ்மிருதி. அப்படி முழு மகாபாரதம் என்னன்னா பகவத்கீதை மற்ற இடத்தை தவிர மீதி எல்லா இடமும் எது தர்மம் எது அதர்மம் என்ற சூக்ஷ்மத்தை விளக்குவதற்காக வந்த கிரந்தம். அதனாலதான் மகாபாரதத்திற்கு பஞ்சமோ வேதக என்ற பிரசித்தியான பெயர். 5வது வேதம் மகாபாரதம். ராமாயணத்துல வெறும் தர்ம அதர்மம் தான் இருக்கு. ஆனா மகாபாரதத்தில் பகவத்கீதை மற்ற இடத்துல வேதாந்தமும் இருப்பதனால் 5வது வேதத்திற்கு அது நிகர். காரணம், முழு வேதத்தினுடைய சாரம் இருக்கிறது. தர்ம அதர்ம நிர்ணயம், ஆத்ம அனாத்ம நிர்ணயம் இரண்டும் மகாபாரதத்தில் இருக்கிறது. இவ்விதம் ஸ்மிருதி என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை நிச்சயம் செய்ய வந்த நூல்கள். அது ஏன் நிச்சயம் பண்ணணும்? பல சமயங்களில் நமக்கு தெரிவதில்லை இது தர்மமா அதர்மமா. பீஷ்மருடைய வாழ்க்கை, துரோணருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது பல சந்தேகங்கள் வருகிறது. இப்போ அதெல்லாம் எதற்குனா தர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தை விளக்குவது. தர்மமே சூக்ஷ்மந்தான், அவ்வளவு சுலபமாக நிர்ணயம் செய்ய முடியாது. ஆகவே கதை ரூபமாக, சில சமயங்களில் கற்பனை ரூபமாக புராணங்களில் தர்மத்தை விளக்கினால் அது ஸ்மிருதி. இது 2வது பிரமாணம். 3வது பிரமாணம் சிஷ்டாச்சாரக. சிஷ்டாச்சாரக என்பது 3வது பிரமாணம், கருவி. சிஷ்டாச்சாரக. சிஷ்டாச்சாரக என்றால் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வேதத்தை படித்து ஸ்மிருதியையும் உணர்ந்து தர்மப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகான்களுடைய வாழ்க்கை, அது சிஷ்டாச்சாரக. சிஷ்டாச்சாரக என்றால் மகான்களுடைய வாழ்க்கை. நம்முடைய கண்முன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களுடைய ஜீவனம், அவர்களுடைய சொல்லே பிரமாணம்தான். அவர்கள் இதுதான் தர்மம்னு அது தர்மம். எப்படிப்பட்டவர்கள்? சிஷ்டர்களுடைய ஆச்சாரம். ஆச்சாரம்னா கான்டாக்ட், லைஃப் ஸ்டைல். ஒருவருடைய ஆச்சாரமே நமக்கு பிரமாணம். எப்படிப்பட்டவருடைய ஆச்சாரம்? சிஷ்டக என்றால் நன்கு உபதேசிக்கப்பட்டவர்கள். வேதத்தை படித்து ஸ்மிருதியை படித்து நன்கு உபதேசத்தை வாங்கியவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையையே இங்கு பகவான் என்ன சொல்றார்? அதுதான் தர்மம்னு சொல்லிடுறார். இப்போ நமக்கு எது தர்மம் எது அதர்மம்னு சந்தேகம் வந்ததுன்னா என்ன செய்யணும்? ஒரு மகான் இருந்தார்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தர்மம். இதுதான் நம்ம சாஸ்திரத்தினுடைய பெருமை. ஒரு புஸ்தகத்தில் ஃபிக்ஸடாக ஒரு ரூல் எழுதி வச்சு அதுதான் தர்மம் அதர்மம்னு கண்மூடித்தனமாக பின்பற்றுன்னு சொல்லாமல், எவ்வளவு தூரம் சாஸ்திரம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நமக்கு வளைஞ்சு கொடுக்கிறதுன்னு சொன்னால், இப்போ மனுஸ்மிருதியில் எத்தனையோ ரூல்ஸ் இருக்குது. அதுதான் தர்மம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லலை. நாளைக்கு ஒரு சிஷ்டாச்சாரன் மனுஸ்மிருதியை விட்டு ஒரு கருத்தை சொன்னால் சாஸ்திரப்படி அதுவும் தர்மந்தான். காரணம் என்ன? வேதந்தான் நமக்கு மூலம். ஸ்மிருதிகள் சிலதெல்லாம் காலத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றி அமையலாம். மாற்றி அமைக்க சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது. சில பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாது. ஆனால் அதை சில தர்மத்தை அனுஷ்டானம் செய்கின்ற முறை காலத்திற்கு காலம் மாறி வரும். எவ்வளவு தூரம் மாற்றலாம், எப்படி மாறி வரும் என்ற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்? சிஷ்டாச்சாரக, சாஸ்திரப்படி வாழ்கின்ற மகான்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய உபதேசம், அது பிரமாணம் என்று பகவான் இங்கு கூறுகிறார். இந்த இடத்துல ஸ்ருதி ஸ்மிருதியை பற்றி பகவான் கூறவில்லை. இந்த ஸ்லோகத்தில் சிஷ்டாச்சாரத்தினுடைய பிரமாணத்தை பேசுகின்றார். நாம் மூன்றாவதாக பார்த்த சிஷ்டாச்சாரம் என்ற பிரமாணத்தை இந்த ஸ்லோகத்தில் பகவான் பேசுகிறார்.
சிஷ்டாச்சாரம் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது தர்மம், இது அதர்மம், அல்லது இப்படித்தான் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவு படிப்பதனாலேயோ கேட்பதனாலேயோ அதிகமாக வராது. பிறகு எப்படி வரும்னா பார்ப்பதனால் தான் வரும். எப்படி என்றால், ஒரு குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்று தாய் தந்தையினுடைய சொல்லினுடைய அடிப்படையில் வாழாது, அவர்களை பார்த்து தான் அது வாழும். அதனால் முதலில் ஒரு மனிதனுக்கு சிஷ்டாச்சாரக யாருன்னா மாதா, தாய் தான் முதல் சிஷ்டாச்சாரக. சிஷ்டாச்சாரகன்னு சொன்னால் குழந்தைக்கு தாயை தவிர உலகமே கிடையாது. தாய் தான் பிக்கஸ்ட் ஃபிகர் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும். அது தாய் என்ன செய்கிறாளோ அதைத்தான் குழந்தை திருப்பி செய்யுமே தவிர தாய் என்ன சொல்கிறாளோ தந்தை என்ன சொல்கிறாரோ அதை அது கேட்காது. இப்போ சிஷ்டாச்சாரகன்னு சொன்னால் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. அதுவே முதலில் நமக்கு தர்ம அதர்மத்தை அல்லது வாழ்க்கை முறையை நிர்ணயிக்கும் கருவியாக இருக்கிறது. இனி அடுத்த ஹீரோ குழந்தைக்கு யாருன்னா தந்தை. தந்தையினுடைய வாழ்க்கை அடுத்தது. தாய்க்கு அடுத்த ஒரு உலகத்தை குழந்தை பார்ப்பது தந்தை. அதற்கு அடுத்தது யாருன்னு சொன்னால் ஆசிரியர்கள். இப்போ தாய், மாதா, பிதா, குரு, இந்த மூவரும் தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் சிஷ்டாச்சாரர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நண்பர்கள், உலகம், லீடர், அரசன் எல்லாம் அதற்கு பிறகு வருகின்றது. அதனால தான் ஒரு குழந்தை தவறு செய்கிறது, எல்லாம் குழந்தையை குறை சொல்வார்கள். அது நல்லதை படிக்கிறது இல்லைன்னு சொல்லுவார்கள். அது எங்கிருந்து அந்த நல்லதை படிக்காத புஸ்தகம் குழந்தை கிடைக்குதுன்னா வீட்டிலேயே இருக்குது. வீட்டில் பெரியவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். குழந்தை நல்ல சீனையே பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறார்கள். அதற்கு எப்படி சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா பெரியவர்கள் பார்க்கிறார்கள், அதை பார்க்குது. குழந்தை சின்ன வயசுலேருந்தே சிகரெட்டோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான்னா அவன் பார்க்குறான், அவங்க அப்பா ஊதுவத்தியோடு ஆரம்பிக்கிறார். அதனால் குழந்தையும் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஆரம்பிக்கின்றது. அப்படி என்னைக்குமே கீழ் இருப்பவர்கள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறு இப்படி ஒரு தப்பு செய்யலான்னு எப்படி தெரிகிறது? அது மற்றவர்களை பார்த்து தான் தெரிகின்றது. அதனால் என்றைக்குமே ஆடியோவை விட வீடியோ தான் நல்லா ஒர்க் ஆகும். இப்போல்லாம் ரேடியோலாம் எங்கே இருக்குது? சும்மா வீட்டில் ஒரு மூலையில் இருக்கும். ஏன்னா டிவி வந்ததுக்கப்புறம் யார் ரேடியோ கேட்டுட்ருப்பார்கள்? வீடியோ வந்தாச்சுன்னா ஆடியோவுக்கு வேலை இல்லை. ஏதோ சில பேர் கேசட்டு கேட்பார்கள், அது வேணால் யூஸாக இருந்துகிட்ருக்கேன்னா அது இன்னும் வீடியோவில் வரல. அது வரைக்கும் அதே போல் அது எப்படி ஒர்க் ஆகுதோ அதுதான் தர்ம விஷயத்திலும். நமக்கு எது தர்மம் எது அதர்மங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொன்னாலும் கூட சிஷ்டாச்சாரனுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதைத்தான் பகவான் இங்கு சொல்கின்றார். ஏன்னா அர்ஜுனன் முக்கியமான கட்டத்தில் இருக்கான். 4 பேர்த்துக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றான். இனி அடுத்ததாக சிஷ்டாச்சாரக என்றால் தலைவனாக இருத்தல். தன்னை 4 பேர் பார்க்கும் பொழுது அவனுக்கு அதிக பொறுப்பு வருகிறது. இப்போ நம்மைய யாருமே பார்க்கல, நம்மைய பார்த்து ஒருவருடைய வாழ்க்கை இல்லைங்கிற வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நம்மைய பார்த்து ஒருவர் சிலது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொறுப்பு ஒருவருக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோமே. குறிப்பாக அம்மா அப்பா குழந்தையினுடைய அடிப்படையில், பிறகு ஆசிரியர்கள் அல்லது அரசன், தலைவன், இப்படிப்பட்டவர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கின்றது, அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கின்றது. அதைத்தான் இங்கு பகவான் கூற விரும்புகின்றார். நீ ஒரு க்ஷத்திரியனாக இருக்கின்றாய், தலைவனாக இருக்கின்றாய். உன்னை பார்த்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ சில கடமைகளை நீ செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ கொஞ்சம் விருப்பம் இல்லாட்டியும் கூட வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? சிஷ்டாச்சாரர்களாக இருக்கும் வரை நாம் விருப்பம் இருக்கோ இல்லையோ சில கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். நம்முடைய விருப்பு வெறுப்பு வேறு. நம்ம 4 பேர்த்தினுடைய கண் நம் மீது படும் பொழுது நமக்கு பொறுப்பு அதிகரிக்கின்றது.
அதுக்கு ஒரு உதாரணம் சாமிஜி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொன்னார். அவர் ரிஷிகேஷுக்கெல்லாம் தனியாக போயிட்டு இருக்கும் பொழுது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்காவது மலையில் ஏறணுன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருந்ததுன்னா, கரடு முரடான பாதை இருந்ததுன்னா அதில் ஏறி ஓடுவாராம். அப்படி செஞ்சுட்டு இருந்தார். அதற்கு பிறகு அவர் இங்கிருந்து கேம்புக்கு மாணவர்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார். அங்கே வசிஷ்ட குகைன்னெல்லாம் 2 இடங்கள் இருக்குது. அங்கே போகும்போது பழைய சுபாவத்தில் எது ஷார்ட்கட்டோ கரடு முரடான பாதையோ அதில் இவர் ஏற ஆரம்பித்தார். உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள், சிஷ்யர்கள் குருவை விடமாட்டார்கள், சாமி எங்கே போகிறாரோ அவர்கள் எல்லாம் பின்னாடி வயசானவர்கள் போய் எல்லாம் உளுந்து எந்திரித்தார்கள். அப்போ பார்த்தார், நான் மட்டும் போகிறதா இருந்தால் எந்த பாதையில் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், என்னை பார்த்து 4 பேர் பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன பாதை உகந்ததோ அதில் தான் நம்ம போகணும். நமக்கு இதில் போகிறதுக்கு விருப்பம் இருந்தாலும் எது முறையான பாதையோ, எதில் வந்தால் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லையோ அதில் போகணும்னு சொல்லி கூறினார்கள். இதுதான் சிஷ்டாச்சாரர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிக பொறுப்பு என்னன்னா, நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னா ரொம்ப சௌகரியம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மை ஒருவர் பார்க்கிறார்கள்னா பார்த்து நம்முடைய வாழ்க்கையை உதாரணமாக சிலர் கொள்கிறார்கள்னு சொன்னால், சில விஷயங்கள் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவர்களின் பொருட்டு நாம் சில கடமைகளை செய்தாக வேண்டும். இப்போ பிரம்மார்ப்பணம் பண்ணுறதற்கு சந்நியாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் ஓம்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஆனால் 4 சிஷ்யர்கள் இருக்கும் பொழுது என்ன செய்யணும், யாரும் இல்லை அப்படின்னா எடுத்து சாப்பிட்றலாம். காரணம் என்ன, எல்லா நேரத்துலையும் பகவானை தான் நினச்சிட்டு இருக்கோம். என்ன வித்தியாசம், 4 பேர் நம்மைய பார்க்கும் பொழுது என்ன செய்யணும், அவர்களின் பொருட்டு ஒரு சின்ன காரியத்தை நம்ம செய்துட்டு சாப்பிடணும். இது ஒரு சிறிய உதாரணம். இதுபோல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்து கொண்டாலும்னா கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். அதுவும் தர்மத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் சிலதெல்லாம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம விட்டுடலாம், அதெல்லாம் நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மற்றவர்கள் இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே பகவான் இங்கு சொல்கிறார், நீ ஒரு லீடர், ஒரு தலைவன்கிற பொறுப்பில் இருக்கின்றாய். உன்னை பார்த்து மற்றவர்கள் பின்பற்ற வேண்டுங்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீ சின்ன குழந்தை போல நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் போய் காட்டில் உட்காந்துக்கிறேன்னு ரகளை செய்யக்கூடாது. உன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை. காரணம், உன்னுடைய பொறுப்பு சிஷ்டாச்சாரனாக இப்பொழுது இருக்கிறது. அதனால தான் அதிக பேர் அல்லது யாரோ ஒருவர் நம்முடைய வாழ்க்கையை உதாரணமாக கொள்ளும் பொழுது அந்த ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பானது விடுகிறது. அந்த பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு எப்போ வருதுன்னா, எப்போ தாய் ஆகிறாளோ அப்பொழுது பொறுப்பு வருகின்றது. காரணம் என்ன, ஒரு ஜீவன், 2 கண் அவளை பார்க்கின்றது. அதே போல தந்தை, அவனுக்கு என்ன பொறுப்பு வருகிறது, அவருடைய வாழ்க்கை குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பாகின்றது. ஆசிரியருக்கு அதிக பொறுப்பு இருக்கின்றது. காரணம் என்ன, ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைகள்லாம் வெறும் டீச்சர்னா அது ஒரு பெரிய ஹீரோ போல் அந்த குழந்தைகள் பார்க்கின்றது. ஆகவே பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதிக சிஷ்டாச்சார பொறுப்பு யாருக்குன்னா டீச்சர். யார் உபதேசம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கின்றது. காரணம் என்ன, உபதேசம் மட்டும் செய்தால் போதாது, அவர்களுடைய வாழ்க்கையே உபதேசமாக அமைய வேண்டும். அதன் அடிப்படையில் இங்கு பகவான் அர்ஜுனனிடம் சொல்கின்றார், ஏன் சிஷ்டாச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், பெரியவர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதைத்தான் மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் எது தர்மம் என்று நிர்ணயம் செய்கிறார்களோ அதைத்தான் மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே உனக்கு அதிக பொறுப்பு இருக்கின்றது. நீ உலக நன்மையின் பொருட்டு கர்மயோகத்தை செய்துதான் ஆக வேண்டும். அர்ஜுனனுக்கு சான்ஸே இல்லை, நீ உன்னுடைய கடமையை செய்துதான் ஆக வேண்டும்னு எவ்வளவு தூரம் பகவான் எவ்வளவு கோணத்தில் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இனி ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக. ஸ்ரேஷ்டக என்றால் சிஷ்டாச்சாரக, லீடர், பெரியவர்கள், மேலானவர்கள். சிரேஷ்டகன பெரியவர்கள், மேலானவர்கள்,
பொறுப்பில் இருப்பவர்கள் யத்யத் ஆச்சரதி, யத்யத் எதையெல்லாம் செய்கிறார்களோ, ஆச்சரதின செய்கிறார்களோ, எதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்களோ, எந்தெந்த கர்மத்தை எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ, அவர்களை நடத்தி வருகிறார்களோ, தது தது ஏவ, அதையே, எதையெல்லாம் பெரியவர்கள் செய்கிறார்களோ அதையே, இதரக ஜனக, மற்ற மனிதன், ஆச்சரதின்னு சேர்த்தி கொள்ள வேண்டும், பின்பற்றுகிறார்கள். இதரக ஜனகன மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். பெரியவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் மற்றவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். இந்த இடத்துல சிரேஷ்டகங்கிற சொல்லுக்கு இடத்திற்கு தகுந்தாற்போல் பொருள். ஒரு குறிக்கோளாக அல்லது லட்சியமாக பார்க்கின்றது. அப்போ அம்மா யாருன்னா சிரேஷ்டக. யாருனுடைய அடிப்படையில்? குழந்தையினுடைய அடிப்படையில். குழந்தைக்கு சிரேஷ்டக, மேலானவர். அதே போல தந்தை, குழந்தையினுடைய அடிப்படையில் தந்தை. இவ்விதத்தில் யாரெல்லாம் நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரமாணமாக கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சிரேஷ்டகர். மற்றவங்களுக்கு நாம் அல்பனா இருக்கலாம். இவர் வீட்டில் அப்பா குழந்தைக்கு சிரேஷ்டன், ஆஃபீஸில் போய் மேனேஜருக்கு அல்பனா இருக்கலாம், அது வேற பிரச்சனை. மேனேஜர் அவருக்கு சிரேஷ்டன். அவர் யாரெல்லாம் தன்னை பார்த்து பழகுகிறார்களோ, வாழ்க்கை முறையை நம்மிடமிருந்து யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சிரேஷ்டர்கள். அப்படி பார்த்தா எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காவது சிரேஷ்டர்களாக இருந்து தான் தீருவோம். அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ, இப்போ ஒரு அப்பா காலையில் எந்திரிச்சுன்னே சிகரெட்டோடு ஆரம்பித்தார்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த ஆஸ்ட்ரலிருந்து தான் அதுவும் ஆரம்பிக்கும், அதனுடைய வாழ்க்கை முறையை ஆரம்பிக்கும். அவர் ஒரு பக்தி பூர்வமாக இருந்து அறிவுபூர்வமாக வாழ்க்கையை வாழ்ந்தா குழந்தை அப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அப்படி இருந்தே சிலதெல்லாம் மாறி போச்சேன்னு உதாரணம் என்கிட்ட சொல்லக்கூடாது, அதுக்கெல்லாம் வேற காரணம் இருக்குது. பொதுவாக நம்ம சொல்கிறோம், இப்படி சொன்ன உடனே நாங்கள்லாம் நல்லா தான் இருந்தோம், ஒரு பையன் ஒழுங்காக இருக்கான், இனியொரு பையன் அப்படி இல்லையே, அதுக்கு என்ன சொல்கிறீங்கலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. உதாரணமாக சொல்லப்படுகிறது, பொதுவாக சொல்லப்படுகின்றது. அந்தந்த ஜீவர்களுக்குன்னு சில வாசனைகள் இருக்குமே, அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பொதுவாக எது வாழ்க்கை முறைன்னு சொன்னால் பெரியவர்கள் எதை செய்கிறார்களோ அது வாழ்க்கை முறை. பிறகு அதே கருத்தை தான் முதல் வரியில் சொன்னதையே பகவான் ரெண்டாவது வரியில் சொல்கிறார். சக யத் பிரமாணம் குருதே, சக சிரேஷ்டக, அந்த சிரேஷ்டன் பெரியவர்கள் எது எதை, எதை என்றால் எந்த விதமான வாழ்க்கை முறையை அல்லது தர்மாதர்மத்தை பிரமாணம் குருதே. பிரமாணம் என்றால் சரி தவறு என்று நிச்சயம் செய்கிறார்களோ, பிரமாணம்னா ஸ்டாண்டர்ட், முறை என்று செய்கிறார்களோ, இதுதான் தர்மம், இதுதான் அத்தாட்சி, இதுதான் சரி தவறு என்று நிர்ணயம் எதை செய்கிறார்களோ, எதை சரி தவறு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிரமாணத்தை செய்கிறார்களோ, லோகக, லோகக என்றால் மற்றவர்கள், மனிதர்கள், தது அதை அனுவர்த்ததே பின்பற்றுகிறார்கள். அவர் எதை பிரமாணமாக செய்கிறார்களோ அதை மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். இப்போ வீட்டுக்கு ஒரு டெலிஃபோன் வருது, மகன் எடுத்து சொல்கிறான், அப்பா இருக்காரான்னு ஃபோன் கேட்குறார், இங்கிருந்துட்டு சொல்கிறார் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்கிறார். சக எது பிரமாணம் குருதே. இவர் சொல்கிறார் அப்பா, அப்பா இருந்துட்டு என்ன சொல்கிறார் மகன்கிட்ட, நான் இல்லைன்னு நீ சொல் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் சொல்லிடுறான், அது இவனுக்கு பிரமாணம் ஆயிடுது. இப்போ இதே பொய்ய இவன் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு தயாராக இருக்கான். காரணம் என்ன? அப்பா பொய் சொல்கிறார் என்றால் நாமும் பொய் சொல்ல வேண்டும், அப்பா உண்மையை பேசுகிறாருன்னா நாமும் உண்மையை பேசணும். இப்படி பொய் அப்படிங்கிற கான்செப்டே ஒரு குழந்தைக்கு யார் வாங்கி கொடுக்கறது?
ஒரு குழந்தைய போய் பொய்ங்கிறதே இல்லாத இடத்துல வளர்த்தி பாருங்க, அதுக்கு சொல்லவே தெரியாது. காரணம் என்ன? இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பது? இந்த பிரமாணமாக யார் வைக்கிறதுனா சிரேஷ்டக. இதை போய் சிரேஷ்டன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சிரேஷ்டக வயதில் பெரியவர்கள். அவர்கள் எதை இதுதான் பிரமாணம் சொல்கிறார்களோ லோகக தது அனுவர்த்ததே, அதையே அவர்கள் பின்பற்றுகிறார்கள். உலகம் அதை பின்பற்றுகிறது. இது எதுக்கு பகவான் சொல்றார்? சிஷ்டாச்சாரம் தர்மாதர்ம விஷயத்தை நிர்ணயிக்கும். சிஷ்டாச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் தர்மா தர்மங்கள் நமக்கு அறியப்பட்டு வருகின்றது. நம்மெல்லாம் சொல்லுவோம் அல்லவா, எங்களுடைய குடும்பத்தில் இது பரம்பரையாக செய்துட்டு வர்றோம், இந்த தானத்தை பண்ணிட்டு வர்றோம், இப்படித்தான் நாங்கள் வாழுவேன்னு சொல்கிறோம். இது எப்படின்னா பரம்பரையாக வருகின்றது. ஆகவே அர்ஜுனனுக்கு என்ன பகவான் சொல்ல விரும்புகின்றார்? நீ ஒரு தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால், உன்னை பார்த்து மற்றவர்கள் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையில் நீ வந்துவிட்ட காரணத்தினால் உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடாது. என்ன 4 பேர் பார்த்து அவர்களுக்காக நான்லாம் சிலது செய்ய விரும்பலைன்னு சொன்னால் 4 பேர் பார்க்காத இடத்துக்கு போயிடணும். அந்த பொறுப்பில் இருந்தால் அதிக பொறுப்பு நமக்கு வருகின்றது. யாராவது ஒருவர் நம்மை பார்த்து மேலானவர்கள்னு நினச்சிட்டா நமக்கு ரொம்ப பொறுப்பு அதிகமாகின்றது. உங்களுக்கே கொஞ்சம் பொறுப்பு அதிகமாயிரும். கீதைக்கு கிளாஸுக்கு வந்துட்டு போனதிலிருந்து என்ன பொறுப்பு வருது? கொஞ்சம் கோபம் வந்தால் எதை சுட்டி காட்டுகிறார்கள்? கீதை கிளாஸுக்கு போகிறையே என்ன பிரயோஜனம்? அதுதான் அடுத்த கேள்வி. காரணம் என்ன? எதிர்பார்க்கிறார்கள். இதனுடைய கொஞ்சம் மினிமம் சேஞ்ச், சில கேட்க முடியாத வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது, அதையாவது எதிர்பார்க்கிறார்கள். காரணம் என்ன? சிஷ்டாச்சாரம். ஒரு பொறுப்பு நமக்கு வந்து விடுகின்றது. அந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகம். பெரிய பொறுப்பில் இருக்கிறதே ஒரு பொறுப்பு. இனி ஒரு பொறுப்பு என்னன்னு சொன்னால் கவனமாக இருத்தல். காரணம் என்னவென்றால் அது மற்றவர்களுடைய வாழ்க்கையையே கெடுத்துவிடும். ஸ்ரத்தை எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது தர்மத்தை ஒருவரிடம் பார்க்கிறோமோ அப்போதான் ஸ்ரத்த வரும். இப்போ ஒருவர் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். வேதாந்தத்தில் ஸ்ரத்தை ஒருவருக்கு வரணும்னு சொன்னால், வேதாந்தத்தை எந்த அளவுக்கு உபதேசம் பண்ணுறாரோ அதில் முடிந்த அளவு அவர் பின்பற்றி உபதேசம் பண்ணியிருந்தா கேட்கின்ற மாணவர்களுடைய மனதில் என்ன வரும்? ஒரு ஸ்ரத்த மீண்டும் அந்த சாஸ்திரம், கீதை, உபனிஷத் படிக்க தோண்டும். இவர் பேசுறது ஒன்று, வாழ்க்கை ஒன்று முழுமையாக வேறுபட்டு இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், அது அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுங்கிறது வேற, பின்பற்றுபவர்களுக்கு இந்த சாஸ்திரத்திலேயே வெறுப்பு வந்துவிடும். இப்போ எப்படிப்பட்ட ஒரு டேமேஜ் அவங்களுக்கு வருகின்றது? நாளைக்கு மீண்டும் சாஸ்திரம் படிக்கணும்னு சந்தர்ப்பம் கிடைத்தா படிக்க மாட்டார்கள். காரணம் என்ன? ஏற்கனவே அந்த ஸ்ரத்தையானது குலைக்கப்பட்டு விட்டது. அவ்விதம் நம்ம ஒரு பொறுப்பில் இருந்து, ஒரு ஸ்தானத்தில் இருந்து தவறு செய்தால் அந்த தவறு நம்மை பார்ப்பவர்களுடைய வாழ்க்கையையும் கெடுத்துவிடும். ஆகவே அதெல்லாம் பகவான் சொல்ல போற. ஆகவே அர்ஜுனா, நீ கர்மயோகத்தை செய்ய வேண்டும். இனி இதே கருத்து சிஷ்டாச்சாரத்தை பற்றியே பகவான் சில ஸ்லோகங்களில் பேசப் போகின்றார். அடுத்த ஸ்லோகம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. சிஷ்டாச்சாரத்தை பற்றி சென்ற ஸ்லோகத்தில் கூறினார். இங்கு சிஷ்டாச்சாரர்கள் ஒருவரை பகவான் உதாரணமாக கூறுகின்றார். திருஷ்டாந்தம் சொல்லப்படுகிறது. அர்ஜுனன் கேட்கலாம், நீங்கள் யாராவது எனக்கு உதாரணமாக சொல்லுங்க, யார் சிஷ்டாச்சாரன், யாருடைய வாழ்க்கையை நான் பின்பற்றுவது என்றால்
பகவான் தேடி தேடி பார்த்தார் யாரை சொல்லலான்னு சொல்லி. கடைசியில் யாரை சொல்கின்றார்? தன்னையே சொல்கின்றார். நான் தான்ப்பா உதாரணம் என்று கூறுகின்றார் பகவான். பகவானும் கூட அகங்காரம் இருக்கும்னு கேட்கக்கூடாது. பகவான் அவதார புருஷன் சொல்றார் நான் தான் உதாரணம் என்று தன்னையே உதாரணமாக செய்கிறார். இதை நம்ம சிஷ்டாச்சாரமாக எடுத்துகிட்டு போய் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் தான் உதாரணம் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. பகவான் சொல்கிறார், பகவானை உதாரணமாக எடுத்து கொள்ள வேண்டும். இங்கே தன்னையே உதாரணமாக சொல்லி எனக்கு அடைய வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் ஏன் நான் செயலில் இருக்கேன்னு சொன்னால் உலக நன்மையின் பொருட்டு என்னை பார்த்து 4 பேர் பின்பற்றுகிறார்கள், ஆகவே இருக்கிறேன் என்று சிஷ்டாச்சார விஷயத்தில் தன்னையே பகவான் உதாரணமாக சொல்கிறார். ஸ்லோகம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம். பார்த்த அழைக்கின்றார், ஹே அர்ஜுனா, ஹே பார்த்த, மே என்றால் எனக்கு, கர்த்தவ்யம் நாஸ்தி, மே எனக்கு, கர்த்தவ்யம் செய்ய வேண்டியது, நாஸ்தி கிடையாது, எனக்கு ஒரு டியூட்டியும் கிடையாதுன்னு சொல்றார் பகவான். எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று கிடையாது. எங்க கிடையாது? இந்த லோகத்திலையா? அல்லது இந்த லோகத்தில் வேணா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம், மேலு லோகத்தில் போனால் உங்களுக்கு ஏதாவது இருக்குமோ? த்ரிஷு லோகேஷு, 3 லோகத்திலையும் சொல்றார். 3 லோகத்திலைன்னா எல்லா லோகத்திலையும் அர்த்தம். எந்த லோகத்திலையும் எனக்கு கடமைங்கிறது ஒன்று கிடையாது. கிஞ்சன, கிஞ்சனா கொஞ்சம் கூட கிடையாது. கிஞ்சனங்கிறத கர்த்தவியம்ங்கிறதோட சேர்த்திக்கிறோம். ஏதாவது கொஞ்சமாவது இருக்குமான்னா கொஞ்சம் கூட கிடையாது. சில பேர் எனக்கு ஒரு டியூட்டியும் இல்லைன்னு முதல்ல சொல்லிடுவார்கள், பிறகு அப்படியே ஒவ்வொன்றா சொல்லுவார்கள். எனக்கு இது மட்டும் செஞ்சு முடிக்கணும், அது மட்டும் செய்து முடிக்கணும்னு முதல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறது. நான் நைட்டில் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா 2 ஆப்பிள் மட்டும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் குடிப்பேன். அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம் அது சாப்பிடுவேன். அது இந்த நேந்திர வாழைப்பழம் கேரளாவில் இருக்குமே, அவ்வளோ சாப்பிடுவேன். இது முதல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வர்றது. அதெல்லாம் என்னன்னா அப்படி இல்லை. கர்த்தவியம்னா கிஞ்சன, கொஞ்சம் கூட கிடையாதுன்னு சொல்கிறார். ஒரு செயலும் கிடையாது. பிறகு எனக்கு எதுக்கு தேரோட்டியாக வந்தேன்னு அர்ஜுனன் கேட்கலாம். அதுக்கு தான் பகவான் சொல்கிறார், அதுதான் சிஷ்டாச்சாரக. எனக்கு ஒரு கடமையும் கிடையாது, இருந்தாலும் நான் செயலில் இருக்கின்றேன். காரணம் என்ன? உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு. கிஞ்சன, கொஞ்சம் கூட கர்த்தவியம் செய்து முடிக்க வேண்டும் என்பது நாஸ்தி கிடையாது. ஏன் கிடையாதுன்னு 2வது வரியில் சொல்கிறார். நம்மளும் சொல்லிடலாம் அல்லவா, எனக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்கிறது சுலபம் அல்லவா? 2வது வரியில் காரணம் சொல்கிறார். இப்படி நான் இருக்கின்ற காரணத்தினால் கர்த்தவியம் நாஸ்தி. கர்த்தவியம்னா செய்ய வேண்டியது கிடையாது. இப்போ எப்போ நமக்கு செய்ய வேண்டியது கிடையாது? 2வது வரி, ந அனவாப்தம் அவாப்தவ்யம். அவாப்தவ்யம்ங்கிற வார்த்தை எடுத்துக்குவோம். அவாப்தவ்யம் என்றால் அடைய வேண்டியது, பிராப்தவ்யம் அர்த்தம். அவாப்தவ்யம் என்றால் பிராப்தவ்யம், என்னால் அடைய வேண்டியது என்ற ஒன்று. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவாப்தவ்யம். பிறகு முதல்ல இருக்கிற நாவை விட்டுட்டு அனவாப்தம்ங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம். அனவாப்தம் என்றால் அடையப்படவில்லை. அவாப்தவ்யம்னா அடையப்பட வேண்டியது, அனவாப்தம் அடையப்படவில்லை என்பது ந இல்லை. பகவான் புரிகிற மாதிரி பேசுறாரா? அவாப்தவ்யம் அடையப்பட வேண்டியது, அனவாப்தம் அடையப்படவில்லை என்பது இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? கிருத கிருத்தியக, அனைத்தையும் நான் அடைந்தவன். அவாப்தவ்யம் பிராப்தவ்யம் அடைய வேண்டியது என்பது, அனவாப்தம் அடையப்படவில்லை. அனவாப்தம்னா ஐ ஹவ் நாட் அட்டைன்டு, அடையப்படவில்லை. வாட் இஸ் டு பி அட்டைன்டு? எது அடையப்பட வேண்டுமோ
அது அடையப்படவில்லை என்பது இல்லை. இங்க ந அனவாப்தம், அப்படி கிடையாது. அதனால முன்வரிய கனெக்ட் பண்ணணும். அதனால கர்த்தவியம் கிடையாது. நான் அடையாததை அடையவில்லை என்பது இல்லாத காரணத்தினால் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒன்றை அடையணும்னு சொன்னா அதற்கு என்ன உபாயம்? கர்த்தவியம், கர்ம, செயல். செயல் தான் ஒன்றை அடைய நமக்கு உபாயம். பகவான் சொல்றார், நான் அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. டபுள் நெகட்டிவ்ல பேசுறார். அதுக்கு முக்கியத்துவத்துக்காக பேசுறார். அதாவது ஒருவர் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே அவரிடம் ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம். அந்த புஸ்தகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றது ஒரு அர்த்தம், கொண்டு வராமல் இருக்க வேண்டாம்னு சொல்றது இனி ஒரு விதமா சொல்றது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரெண்டு நெகட்டிவ் சொன்னா முக்கியத்துவம் அதிகம். நாளைக்கு வரும்பொழுது அதை வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கும் வாங்காமல் வர வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? அர்த்தம் ஒண்ணுதான், முக்கியத்துவம், எம்பசைஸ். அதுதான். அதனால் இங்க பகவான் சொல்றார், நான் அடைய வேண்டியது அடையவில்லை என்பது இல்லை என்றால் நான் கிருத்த கிருத்தியன், அடைவதை அனைத்தும் அடைந்து விட்டேன். அதனால எனக்கு ஒரு டியூட்டியும் கிடையாது, ஒரு கர்த்தவியமும் கிடையாது. பிறகு பகவான் எங்க இருக்காராம்? வர்த்தே ஏவச்ச கர்மணி. அதை பிரிச்சு படிச்சா வர்த்தே. வர்த்தே என்றால் இருக்கின்றேன். அகம் வர்த்தே, நான் இருக்கின்றேன். நான் எதுல இருக்கின்றேன்? கர்மணி ஏவ, செயல்களுக்குள் நான் இருக்கின்றேன். இப்ப பகவான் என்ன செயல் இருக்கார்? என்ன பண்ணிட்டு இருக்கார்? இப்ப பகவான் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. புரியாத அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறது கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படி வர்த்தே, முதல்ல உபதேசம் பண்றார், பிறகு தேரோட்டியா வேற இருக்கார். எல்லா டியூட்டியும் பகவான் பண்றாரு. கிருஷ்ணருக்கு தானே பெரிய ரோல் கிடைக்குது மகாபாரதத்திலேயே. அப்படி பெரிய காரியத்தை பகவான் செய்து கொண்டு வருகின்றார். இருந்தாலும் நான் செய்து கொண்டு வருகின்றேன். எப்படி? எனக்கு ஒரு செய்ய வேண்டியதும் இல்லை, இருந்தாலும் கடமைகளுக்குள் நான் இருந்து கொண்டு வருகின்றேன் சொல்லி பகவான் தன்னையே உதாரணமாக சொல்கின்றார். எதற்கு? செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது, நான் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு நான் கடமைகளை செய்து வருகின்றேன் என்று சொல்றார். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இதே கருத்தை பேசுகின்றார். யதி ஹ்யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்த்ரிதஹ மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசஹ. 23, 24 இந்த இரண்டு ஸ்லோகத்தில் சிஷ்டாச்சாரர்கள் இல்லை என்றால் வருகின்ற தோஷத்தை பகவான் கூறுகிறார். சிஷ்டாச்சார அபாவே தோஷக. சிஷ்டாச்சாரன் இல்லை என்றால் என்ன ஏற்படும் என்று பகவான் சொல்கின்றார். விளைவு என்ன? தர்மப்படி வாழ்றவர்களே இந்த உலகத்தில் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பகவான் சொல்றார். சில பேர்த்துக்கு சந்தேகம், இந்த உலகத்தில் தர்மப்படி வாழ்றவர்கள் இல்லைன்னு முடிவு பண்ணியே வச்சிருக்கார்கள். அவர்கள் பார்க்கல, அதனால முடிவு செய்து வைத்துள்ளார்கள். அப்படி கிடையாது, வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள். நம்ம அதர்மமே வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால அதர்மப்படி மக்களையே சந்திச்சுட்டு இருக்கோம். எப்படி தர்மப்படியான மக்களை பார்ப்போம்? ஏதோ கொஞ்சம் தர்மம் பண்ணா அந்த தர்ம ஆத்மாக்களை பார்க்கலாம். ஆகவே இங்க பகவான் சொல்றார், தர்மப்படி வாழ்றவர்கள் இல்லை என்றால், சிஷ்டாச்சாரர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தினுடைய கதி என்னன்னு சொல்றார். அதாவது யாருக்கெல்லாம் ஞானம் பக்குவம் அடைஞ்சாங்களோ அவங்கெல்லாம் ஹிமாலயாவில் போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, சமுதாயத்துக்குள்ளேயே கிடையாது. இப்போ சமுதாயத்துக்குள்ளே என்ன இருக்கும்னா, அங்கே இருக்கிற மிருகங்கள் போல சமுதாயத்துக்குள்ளே மிருகங்கள் தான் இருக்கும். நல்லவர்களெல்லாம் விட்டுட்டு சென்று விடுகிறார்கள்னு சொன்னால்
நிலை என்ன, அதை பகவான் சொல்றார். இப்போ இங்கே சிஷ்டாச்சாரனை யாரை பகவான் சொன்னார்? தன்னை சொல்லியிருக்கார். அதனால தன்னையே பகவான் சொல்றார். ஒரு கால் நான் என்னுடைய கடமைகளை செய்யாமல் இருந்தால், கடமைகள் ஒன்று கிடையாது, நான் செயலில் ஈடுபடாமல் இருந்தால் என்ன விளைவு ஏற்படும் என்று இங்கு பகவான் சொல்றார். ஏன்னா அர்ஜுனன் சொல்லலாம், இதற்கு முன் ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார், எனக்கு ஒரு விதமான கடமையும் இல்லை, இருந்தாலும் நான் கர்மத்தில் இருந்தேன்னு சொன்ன உடனே அர்ஜுனன் கேட்கலாம், நீங்களும் எதுக்கு கடமையை செய்யணுங்க, 2 பேரும் சேர்ந்து காட்டுக்கு போயிடலாமே, நீங்களும் கடமையை செய்ய வேண்டாம், நீங்கள் கடமையை செய்யறன்னு தான் என்னையும் கடமையை செய்ய சொல்கிறீர்கள், நம்ம 2 பேரும் செய்யாமல் இருந்துருவோமே என்று அர்ஜுனன் பகவானை எடுத்துக்கொண்டு சென்று விடலாம். அதுக்கு பகவான் பதில் சொல்றார், அப்படி அல்ல, ஒரு கால் சிஷ்டாச்சாரர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால், இங்கு நான் சிஷ்டாச்சாரன் இல்லை என்றால் என்ன ஏற்படும் சொல்றார். ஏதி ஒரு கால், ஏதி என்றால் ஒரு கால், ஹி அகம் நான், நான் கிருஷ்ணனாகின்ற நான், ந வர்த்தேயம் செய்யவில்லை என்றால், வர்த்தேயம்னா நான் இல்லை என்றால், இல்லை என்றால்னா கர்மத்திற்குள் நான் இல்லை என்றால், உலகத்தில் இருந்து கடமைகளை நான் செய்யவில்லை என்றால், மற்றவர்களுக்கு உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை என்றால், எதி ந வர்த்தேயம். ஜாது என்றால் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும், ஜாது கர்மணி செயலில், கர்மணி செயலில், ஜாது கர்மணினா எல்லா காலத்திலும் செயலில், ந வர்த்தேயம் நான் இல்லை என்றால், செயலில் நான் ஈடுபடவில்லை என்றால். எப்படின்னு மீண்டும் சொல்றார், அதந்திரிதக. அதந்திரிதக என்றால் முழுமையாக சோம்பல் இல்லாமல் அர்த்தம். அதந்திரிதகனா அனலசக சன், ஆலசியம்னா சோம்பல் அல்லது கேர்லெஸ்னஸ், இதெல்லாம் செய்யாட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கவனக்குறைவோடு கவனக்குறைவோடு இருப்பது, அப்படி இல்லாமல். அதந்திரதகன ஃபுல்லாக ஆக்டிவ்லின்னு அர்த்தம். கவனக்குறைவு இல்லாமல், சோம்பல் இல்லாமல், எல்லா காலத்துக்குள்ளும் கர்மத்தில் நான் இல்லை என்றால், என்னுடைய கடமை என்று நான் இந்த உலகத்தில் இருந்து செய்யாமல் இருந்தேன் என்றால் என்ன ஆகும்? பகவான் மகாபாரத்தில் எத்தனையோ காரியத்தை செய்கிறார். பல இடங்களில் தானே உதாரணமாக இருந்து காட்டுகின்றார். அதெல்லாம் நம்ம மகாபாரதம் டிவியில் பார்த்ததுனால தெரியும் கிருஷ்ணரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஒரு இடத்துல என்ன செய்தார்? பாத பூஜை பண்ணுறார், செருப்பையெல்லாம் வாங்கி வைக்கிற வேலையெல்லாம் பகவான் பண்ணுறார். இதெல்லாம் என்னன்னா சிஷ்டாச்சாரக, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை வாழணும் என்று பகவானை காட்டி வாழ்ந்து காட்டுகின்றார். அப்படி நான் காட்டவில்லை என்றால், இரண்டாவது வரியில விளைவ சொல்றார், மம வர்த்தும என்னுடைய பாதையை, வர்த்தும என்றால் மார்கக, மம வர்த்ம என்றால் என்னுடைய பாதையை, அனுவர்த்தந்தே பின்பற்றுவார்கள். இப்ப பகவானுடைய பாதை என்ன? முதல் வரியில சொன்ன கற்பனை. பகவான் அப்படி செய்யல. நான் கர்மத்தில் இல்லாமல் இருந்தால், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உதாசீனமாக இருந்தால், அந்த பாதையை, மம வர்த்தமன்னு சொன்னா நான் எதை செய்யறனோ அதையை, என்னுடைய பாதைனா பகவான் என்ன செய்யறாரோ அதை தான் பின்பற்றுவார்கள். நான் செயலில் ஈடுபடாமல் இருந்தால் அந்த என்னுடைய பாதையை மனுஷ்யாக அனுவர்த்தந்தே மனிதர்கள் பின்பற்றுவார்கள். மனுஷ்யாகனா மற்ற மனிதர்கள் அதை பின்பற்றுவார்கள். மம என்றால் என்னுடைய, வர்த்ம என்றால் பாதை மார்க்கம், அனுவர்த்தந்தே பின்பற்றுவார்கள். நான் எதை செய்கிறேனோ அதை பின்பற்றுவார்கள். பார்த்த ஹே அர்ஜுன, சர்வசக எல்லா விதத்திலும் முழுமையாக கிருஷ்ணரை உதாரணமாக காட்டி பின்பற்றுவார்கள். அதனால தான் ஒரு பெரியவர் ஒரு சிறிய தவறு செய்தால்
பின்னாடி வர்றவங்க என்ன செய்கிறார்கள், அதை உதாரணமாக வச்சுக்கிறார்கள். அவர் எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பார், அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சின்ன தப்பு இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, உடனே அதை உதாரணமாக சொல்லி அவர் மட்டும் அப்படி செய்கிறாரே அதனால் நானும் செய்வேன், அவர் இப்படி செய்கிறார் ஆகவே நானும் செய்வேன்னு சொல்லி சர்வசக முழுமையாக என்னையே உதாரணமாக கொண்டு மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி விடுவார்கள். அதனுடைய விளைவு என்னன்னு அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் சொல்லுவார். அதனால் அவர்களுக்கே அது நாசத்தை விளைவிக்குன்னு சொல்ல போகிறார். அதனால் பகவானுக்கு ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது, மற்றவர்கள் ஜீவராசிகள் நாசத்தை அடைவார்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இப்போ இங்கே கர்மத்துக்கு 2 அடைமொழி சொன்னார். ஜாது அதந்திரதகன்னு சொல்கிறார். சோம்பல் இல்லாமல் எப்பொழுதும் நான் கர்மத்தில் ஈடுபடவில்லை என்றால்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கார். இப்போ கர்மத்தை எப்போ தியாகம் செய்யலான்னு சொன்னால், அல்லது ஒருவன் கர்மத்தை எப்போ விடுவான்னு சொன்னால், சோம்பல்னால தான் பல சமயத்தில் நம்ம விட்டுறோம். நம்ம பல கடமைகளை செய்யாததுக்கு காரணம் என்ன? எத்தனையோ கடமைகள் இருக்குது, லெட்டர் எழுதுறது முதல் கொண்டு நமக்கு எத்தனையோ டியூட்டிஸ் இருக்குது. நம்ம ஏன் செய்யாமல் இருக்கோம்னா, ஒரே ஒரு காரணம், அந்த செயல் செய்யறதுனால வர்ற பெயின், வர்ற கஷ்டம், சோம்பலினால் பல சமயத்தில் நம்முடைய கடமைகளை நாம் செய்வதில்லை. நம்மளே நம்ம ஒத்துக்குவோமா, நான் சோம்பேறித்தனத்தினால தான் அதை செய்யாமல் இருக்கேன்னு ஒத்துக்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு தான் புத்தி இருக்கே, அந்த புத்தியை பயன்படுத்தி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதனால் நான் செய்யலை, அப்புறம் செய்துக்கலாம், இப்போ அவசியம் இல்லைன்னு சொல்லி நம்ம புத்தி நம்மையே ஏமாற்றி கொண்டு வருகிறது. அதை நீக்கிறதுக்கு தான் அதந்திரதகன்னு சொல்கிற. நமக்கு எது கடமையோ அதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அப்படி நம்ம கடமையை விடுறோம் அப்படின்னு சொன்னால் அது பலகீனத்தினால், தாமச தியாகம் அல்லது ராஜச தியாகம். 18வது அத்தியாயத்தை சொல்லுவார். தியாகத்தையே பகவான் 3ஆக பிரித்து, இதெல்லாம் ராஜச தாமச தியாகம். அந்த தியாகத்தினுடைய பலன் நமக்கு வராது. தியாகம் பண்ணியிருப்போம், தியாகத்தினுடைய பலன் ஏன் வராதுன்னு சொன்னால், அந்த தியாகம் தாமசம் ராஜசம், அது சரியான தியாகம் அல்ல. பிறகு எப்பொழுது கர்மத்தை விடலாம்னா, ஞான பலாத், ஞானத்தினால கர்மத்தை கடமைகளை விடலாம். அந்த ஞானம் வர்ற வரைக்கும், ஞானத்தினுடைய பலம் வர்ற வரைக்கும் நாம் கர்மத்தை விடக்கூடாது. கர்மத்தை விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு லாஸ் வரப்போகுது. அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிற. கர்மத்தினால என்ன விதமான நஷ்டம் வரும்னு பிறகு வரும். ஆனால் இங்கே என்னன்னா, சிஷ்டாச்சாரன் எப்படி வாழ்கிறார்களோ அதைத்தான் பின்பற்றுவார்கள் மற்ற மனிதர்கள். அதனால் இங்கே பகவான் என்ன கருத்து சொல்கிறார், சிலருடைய பிராரப்தம் எப்படி இருக்கும்னா, ஞானத்தை அடைஞ்சதற்கு அப்புறம் கூட சில கடமைகளில் இருக்க வேண்டியது இருக்கும். அப்படி யாருக்கு பிராரப்தம் இருக்கின்றதோ அவர்கள் கடமையை செய்தாக வேண்டும். பிராரப்தத்தை மீறி நாம் போகக்கூடாது. அப்படி செய்வதை கர்மயோகம்னு சொல்கிறதில்ல, லோக சங்கிரகம்னு சொல்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் கர்மயோகம் பண்ணுறோம், மன தூய்மை அடையிறோம், ஞானத்தை அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, நம்முடைய பிராரப்த கர்ம கடமைகளுக்குள் இருந்தால் நம்மால் மற்றவர்கள் காக்கப்பட வேண்டும், அல்லது மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருந்து விட்டால் பகவான் என்ன சொல்கிறார், சிஷ்டாச்சாரக, நாம் உலக நன்மையின் பொருட்டு கடமையை செய்தாக வேண்டும். அதுக்கு யார் உதாரணம்? தன்னையே உதாரணமாக சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவானுடைய மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டு பின்பற்றினால் என்ன லாஸ், என்ன விதமான நஷ்டம் ஜீவனுக்கு வரும் என்பதை கூறுகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.